சொல்லிட்டான், 5 வக்து நீங்க தொழுதீங்கன்னு சொன்னா உங்களுடைய உம்மத்துக்கு நான் 50 வக்து தொழுத நன்மையை நான் தரேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்லி தந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயம் வந்து யாரை 6வது வானம் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களை பார்த்துட்டாங்க. பேச்சுவார்த்தை முடிஞ்சு அல்லாஹ் தஆலா அனுப்பி விட்டுட்டான். 7வது வானத்துல யாரை பார்த்தாங்க? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். மாஷா அல்லாஹ், அழகா ஞாபகம் வச்சிருக்கீங்க, கவனிச்சீங்களா? மாஷா அல்லாஹ். அப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை 7வது வானத்துல பார்க்கறாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கிட்ட பேசுறாங்கன்னு நம்ம வந்து ஆலிமக்கா சொல்லி தந்தாங்களா? அப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நமக்கு எல்லாருக்குமே இது ஏற்கனவே தெரியும். நம்ம திக்ர் செஞ்சா நமக்கு நிறைய நன்மை இருக்குன்னு தெரியும். திக்ர் செஞ்சா என்னவா நமக்கு கிடைக்கும்? நன்மை. இன்னொரு என்ன? திக்ர் செஞ்சா பாவங்கள் மன்னிக்கப்படும். வேற உயிர் இருந்து இல்லாதவர்களுக்கு அலா பிதிக்ரில்லாஹி தத்மைனுல் குலூப். அறிந்து கொள்ளுங்கள், நீங்க திக்ர் செய்யறது மூலமா உங்களுடைய உள்ளங்கள் நிம்மதி பெறுது. இந்த காலத்துல எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு, இப்போலாம் புதுசா பேர் வந்துருச்சு, ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு, டிப்ரெஷனா இருக்கு அப்படின்னு சொல்லி சின்ன பிள்ளைங்க வந்து சொல்றாங்க, எனக்கு டிப்ரெஷனா இருக்குக்கா. ஆனா டிப்ரெஷனுக்கான மீனிங் அந்த பிள்ளைங்களுக்கு தெரியல. ஆனா டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ், எனக்கு தலைவலியாவே இருக்குக்கா எல்லாம் சொல்லிடுறாங்க. அதுக்கான மருந்து அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா நாகுலிமா பாடுவார்களாமா, எல்லா நோய்க்கும் மருந்து குர்ஆனிலே. அப்போ எல்லா நோய்க்கும் குர்ஆன்ல மருந்து இருக்குன்னு அல்லாஹ் தஆலா சொல்லி கொடுத்துட்டான். அப்போ நம்ம ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன் சொல்லி எங்க போறோம்? ஹாஸ்பிடல், சாதாரண மனிதர்கள் கிட்ட போறோம். ஆனா அல்லாஹ் சொல்லிட்டான் குர்ஆன்ல உங்களுக்கு 1500 வருஷத்துக்கு முன்னாடி இறக்கப்பட்ட அந்த குர்ஆன்ல எல்லா நோய்க்கும் மருந்து நம்ம வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்லி தந்துட்டான். அப்போ திக்ர் செய்யறது மூலமா உள்ளங்கள் நிம்மதி பெறுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டாச்சு. இன்னொரு விஷயம் இருக்கு, நம்ம நார்மலா ஓடக்கூடிய சுப்ஹானல்லாஹ், ஆனா அதுக்கெல்லாம் கூடி அவ்வளோ பெருசு. சுப்ஹானல்லாஹ் ஓதுறோம், அல்ஹம்துலில்லாஹ் ஓதுறோம், அல்லாஹு அக்பர் ஓதுறோம். அதுக்கெல்லாம் என்ன நன்மை? ஏற்கனவே படிச்சிருக்கோம், சொல்லுங்க பார்ப்போம். சுப்ஹானல்லாஹ் என்ற வார்த்தை பாதி, அல்ஹம்துலில்லாஹ். மாஷா அல்லாஹ். நபிசுல்லாஹி சொல்றாங்க, சுப்ஹானல்லாஹ் என்ற வார்த்தை மீசானுடைய பாதி தராசை நிரப்பிவிடும், அல்ஹம்துலில்லாஹ் என்ற வார்த்தை வயம்லஹு அதை நிரப்பிவிடும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சுப்ஹானல்லாஹ். அப்ப அந்த சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹு அக்பர் ஓதுறோம்ல, மீசான் தராசை பத்தி சொன்னீங்க. இன்னும் மேல போங்க, சொர்க்கம் ஒன்று இருக்குல்ல, அந்த திக்ர்லாம் ஓதுனா என்ன கிடைக்கும்? இது செடிகளை மாஷா அல்லாஹ். இதெல்லாம் கேட்டுட்டு இருந்தேன். நம்மளுடைய சொர்க்கத்துல வீடு இருக்குல்லமா, இந்த உலகத்துல நமக்கு சொந்தமான வீடு கிடையாது. சில பேருக்கு இருக்கும், சில பேருக்கு இல்ல. ஆனா எல்லாருக்கும் நிரந்தரமா இருக்குன்னு சொன்னா இருக்கா? எல்லாருக்கும் இந்த உலகத்துல நிரந்தரமா வீடு இருக்கா? இல்ல. 60 வருஷம் 70 வருஷம் வளர்க்கிறோம். சில பேர் வாடகை வீட்டுல வளர்க்கிறோம், வாடகை வீடுன்னு சொல்லிக்கிறோம். ஆனா சொந்த வீட்டு இருக்கவங்களுக்கே நல்லது கிடையாது. ஜனாசா ஆயிடுச்சுன்னா, அதாவது லட்சமா கொடுத்து கட்டி வச்சிருப்பாங்க சவர் பாத்ரூம். ஜனாசா சவர் பாத்ரூம்ல நிக்க வச்சா குளிப்பாட்டப்படும். எங்க குளிப்பாட்டுவாங்க? வெட்ட வெளியில வானம் எல்லாம் அப்படியே சுத்தி அடைச்சு நின்று குளிக்க வைப்பாங்க. அதுக்கப்புறம் அப்படியே மெத்தையில வந்து சொகுசா தூங்கி இருப்பான். ஆனா அவன் கடைசி எங்க போய் படுக்கிறான்? மெத்தையில தூக்கிட்டு போறான், சந்தானத்துல எல்லாம் சேர்ந்து தூக்கிட்டு போறாங்க. இன்னொரு கொடுமை என்ன நடக்குதுன்னா, ஆம்புலன்ஸ்ல தூக்கிட்டு போறாங்க. ஆம்புலன்ஸ்லனா ஜனாசா வந்து கொண்டுட்டு போகவே கூடாது. ஏன்னா ஜனாசா மேல ஒரு ஈ பட்டாலே அதுக்கு மறையளவு வேதனையா இருக்கும். அப்ப ஆம்புலன்ஸ்லாம் போகும்போது அதான் ரொம்ப மெதுவா போவாங்க. ஆனா ஆம்புலன்ஸ்ல போக கூடாது. விசுவாசமா நமக்கு என்ன கத்து தந்தாங்களோ அதுலதான் நம்ம போகணும். சரிங்களா? அப்போ கோடியா இந்த உலகத்துல சம்பாதிச்சு அவனுக்கு ஷவர் பாத்ரூம்லயும் குளிப்பாட்ட முடியாது, மெத்தையிலையும் தூங்க முடியாது, ஏசியை எடுத்துட்டு கபருக்குள்ளேயும் வைக்க முடியாது. ஏசி எடுத்து கனெக்ஷன் பண்ண முடியுமா? முடியாது. அப்போ கோடியா எல்லாத்தையும் மறந்து தன்னுடைய மனைவி, மக்கள், பிள்ளைகள் எல்லாத்துக்காகவும் மாடா ஓடா உடைச்சாங்கல்ல. யாருமா? கணவன்மார்கள், நம்மளுடைய அத்தா உடைச்சாங்கல்ல. அவங்க அல்லாஹ்வுக்காக ஒரு 5 நிமிஷம் ஒதுக்கி தொழுதுந்தாங்கன்னா அவங்க சொர்க்கவாதி. தொழுகை விட்டுருந்தாங்கன்னா நரகவாதி. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான் நபிகிட்ட, "வஅந்தி அஷீரத்தல் அக்ரபி", உன்னுடைய நெருக்கமான உறவுகளுக்கு நீ எச்சரிக்கை செஞ்சிருங்க ஃபர்ஸ்ட். ஏன்னா நாளை மறுமை நாள்ல நரகத்துக்கு
மனிதர்களும் அந்த சிலைகளும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அந்த நரகத்தினுடைய எரிகொல்லி மனிதர்களும் கற்களும் அல்லாஹ் சொல்லிட்டான். அப்போ அந்த மனிதர்கள் வேற யாரு? வேற யாரோவா? காஃபிர்கள் மட்டும் இல்ல, முஸ்லிம்களா இருந்து யாரு தொழுகைய முஸ்லிம் என்ற பேர்ல மட்டும் ஃபாத்திமானோ இல்ல ஆயிஷானோ பேர் வச்சுட்டா பத்தாது. தொழுதானா முஸ்லிம். காஃபிருக்கும் முஸ்லிம்குள்ள வேறுபாடு தொழுகைதான். சரிங்களா? அப்ப தொழுகாம அவங்க போயிட்டாங்க, திக்ர் செய்யாம அவங்க போயிட்டாங்க. அப்பனா நாளை மறுமை நாள்ல உங்களுக்கு எங்கதான் அவர்களுடைய தங்கும் இடம் நரகம் அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்றாங்க. அப்போ திக்ர் செய்யணும்னு சொல்றோம்ல, திக்ர் செஞ்சா நம்மளுடைய சொர்க்கத்துடைய வீட்டுக்கு முன்னாடி இந்த உலகத்துல நிரந்தரம் கிடையாது. அப்போ சொர்க்கத்துல நமக்கான வீடு நமக்கு வேணுமா இல்லையா? அதுக்கு நம்ம அல்லாஹ் கிட்ட வந்து என்ன பண்ணணும்? நம்ம அதிகமான அமல் செய்யணும், துஆ கேட்கணும். இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் எனக்கு நீ சொர்க்கத்தை வாஜிபாக்கலாம், எனக்கு மட்டும் கேட்க கூடாது. எப்படி கேட்கணும்? அல்லாஹ் இங்க எல்லாருக்கும் சொர்க்கத்துல ஒரு வீடை மட்டும் தந்துடுறா அல்லாஹ். சொர்க்கத்துடைய வீடு எப்படி இருக்கும்னு சொல்லி தந்தேமா? அப்படியே வைடூரியம் மாதிரி அப்படியே மின்னும். நம்ம கிட்ட இப்ப வைரம் இருக்கா? தங்கமே 1 லட்சம் ஆயிடுச்சு. 1 லட்சத்துக்கு வாங்க முடியல. ஆனா நாளை மறுமை நாள்ல என்னுடைய சொர்க்கத்துல வீடு வைரம், வைடூரியம், தங்கம், மரகதங்கள் எல்லாத்தினாலையும் ஜோடிக்கப்பட்டிருக்கும். கண்ணாடி மாளிகை. சின்ன அமல் என்ன பண்ணணும்? இந்த உலகத்துல தொழுகணும். தொழுகிறது மோமின்களுக்கு எப்போதுமே கஷ்டமா இருக்காது. தொழுகையை விட்டவே காஃபிர் மட்டும்தான். புரியுதா? அதனால இன்ஷால்லா புரியுதாமா எல்லாருக்கும்? அதனால கண்டிப்பா நம்ம என்ன பண்ணணும்? தொழுகையை விடக்கூடாது, திக்ர் செய்யணும். இப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள சொன்னோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஃபர்ஸ்ட் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள சந்திக்க போனாங்கல்ல, சந்திக்க போகும்போது இன்னொரு விஷயத்தையும் சொல்லி தந்தாங்க. என்ன அப்படின்னா, நபியே உங்களுடைய சமுதாயத்தினர்களுக்கு என்னுடைய சலாத்தினை நீங்க எத்தி வைங்க அப்படின்னு சொன்னாங்க. என்ன சொன்னாங்கம்மா? என்ன சொன்னாங்க? இப்ராஹிம் நபி என்ன சொன்னாங்க? சமுதாயம்னா யாரு? உம்மத்தே முஹம்மதியா, நம்மதான். உம்மத் என்ற பெருமை வந்து எந்த நபியுக்குமே இல்ல. ஆனா அந்த பெயர்ல வர நமக்கும் தகுதியும் இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதா? அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட நம்மளுடைய உம்மத்திற்கு நீங்க சலாம் சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ நமக்கு சலாம் சொன்னாங்கல்ல, நம்ம அவங்களுக்கு பதில் சொல்லணும்ல. பதில் சொல்றது நம்ம மேல கடமை. எப்படி சொல்லலாம்? வ அலைக்கும் அஸ்ஸலாம் அப்படின்னா உங்களின் மீது அர்த்தம் ஆயிடும். அதனால வ அலைஹிஸ்ஸலாமு வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு சொல்லுங்க. வ அலைஹிஸ்ஸலாமு வ அலைஹிஸ்ஸலாமு வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. இந்த ஒரு விஷயம் நான் சொல்லணும்னு நினைச்சிருந்தேன். அப்போ 5 வக்த் தொழுதா 50 வக்த் தொழுத நன்மை. அது மாதிரி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நமக்கு சலாம் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம உங்களுடைய உம்மத்தினருக்கு நீங்க போய் சொல்லிக் கொடுங்க நபியே, உங்களுடைய உம்மத்தினர்களுக்கு சொர்க்கத்துல வீடு வேணும்னு அவங்க நினைச்சாங்கன்னா அவங்க நல்ல அமல்களை செஞ்சுக்கிட்டோம். அது மாதிரி சொர்க்கம் என்பது ஒரு காலி மைதானமா இருக்கு. அவங்க அமல் செய்ய செய்ய செய்யதான் அங்க ஒவ்வொரு மரமாக நடப்படுது. சுப்ஹானல்லாஹ் சொல்லுங்க. உங்க எல்லாருமே ஒரு மரம் வந்து அல்லாஹ் தஆலா நட வச்சார். இப்ப சுப்ஹானல்லாஹ் சொன்ன வார்த்தைக்காக அப்போ எத்தனை சுப்ஹானல்லாஹ், எத்தனை அல்ஹம்துலில்லாஹ், எத்தனை அல்லாஹு அக்பர் நீங்க இந்த உலகத்துல வாழ்ற வரைக்கும் சொன்னீங்களோ எல்லா மரமும் காலி மைதானமா இருக்கக்கூடிய சொர்க்கம் உங்களுடைய வீடு சொர்க்க பூங்காவனமா மாறுறது உங்க கையில தான். அப்போ சொல்லலாமா? லேசான நாவுக்கு இலகுவான வார்த்தைமா சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். சுப்ஹானல்லாஹ் என்ன அர்த்தம்? அல்லாஹ் பரிசுத்தமானவன், அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு தான். அல்லாஹு அக்பர், அல்லாஹ் மிக பெரியவன். சின்ன சின்ன வார்த்தை தான். ஆனா அந்த திக்ர் சொல்றதுனால அல்லாஹ் தஆலா நிறைய நன்மைகளை எழுதி வைக்கிறான். இன்னும் நம்ம எல்லாம் நினைச்சிட்டு இருக்கோம்ல, அப்போ இந்த திக்ர் சொன்னா மீசான் பாதி, சுப்ஹானல்லாஹ் சொன்னா மீசானுடைய பாதி நிரம்பிடுது, அல்ஹம்துலில்லாஹ் சொன்னா மீசானை நிரப்பிடுது அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். ஆனா இந்த உலகத்துல நம்ம அல்லாஹ் தஆலா இவ்வளவு நன்மைகளை அள்ளி 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 கொட்டி கொடுக்குறாங்கம்மா. ஆனா நாளை மறுமை நாள்ல அரை நாள் என்பது இந்த உலக வாழ்க்கைக்கு 500 வருஷத்துக்கு சமமாகும். எத்தனை வருஷத்துக்கு? நம்ம எத்தனை வருஷத்துக்கு உலகத்துல வாழ போறோம்? 60, 70, 40, 20, 15 எவ்வளோ?
ஆனா 500 வருஷம் எங்க இருக்கு, 60-70 வருஷம் எங்க இருக்கு? தொட முடியுமா? முடியவே முடியாதுமா. அதனாலதான் அல்லாஹ் தஆலா நீங்க செய்யக்கூடிய குர்ஆனை நீங்க ஒரு எழுத்து ஓதுறீங்களா உங்களுக்கு 10 நன்மை. ஒரு எழுத்துக்கு 10 நன்மை, 2 எழுத்துக்கு 20 நன்மை. அப்ப ஒரு ஜுஸ் ஓதுனா 20,000 நன்மை. அந்த மாதிரி உங்களுக்கு நன்மை நான் அள்ளி அள்ளி தரேன்ல. ஆனா நாளை மறுமை நாள்ல அரை நாள் என்பது இந்த உலக வாழ்க்கைக்கு சமமாக நிறுத்தி பார்க்கணும்னு சொன்னா அது 500 வருஷம் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். அப்போ நன்மை நம்ம செய்யற நன்மைலாம் பத்துமா? இப்போ நம்ம நினைச்சிட்டோம்ல சொன்னா அவ்வளவு நன்மையா அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா 500 வருஷம் நம்ம வாழ போறது இல்லை. அரை நாள் 500 வருஷத்துல முடிஞ்சுன்னா ஒரு நாள் 1000 வருஷம், 2 நாள் 4000 வருஷம். அப்போ 4000 வருஷம் நம்ம சொர்க்கத்துல வாழ்ந்தா நம்மளுடைய நன்மை பத்தாதுமா. நம்மளுடைய நன்மை எவ்வளவுதான் அல்லாஹ்விற்கு கொட்டி கொட்டி கொடுத்தாலும் பத்தவே பத்தாது. நம்ம எவ்வளவு பிரம்மாண்டமா அல்லாஹ் படைச்சிருக்கான். ஆனா இப்படி படைச்சாலும் நம்ம அல்லாஹ்வை குறை சொல்லிட்டு தான் இருக்கோம். நம்மள அல்லாஹ் தஆலா இவ்வளோ பாதுகாப்பா பத்திரமா ஒரு வீட்டுல வச்சிருப்பான். ஆனா நம்ம என்ன கணவன்மார்கள்லாம் சொன்னாங்கல்ல, பெண்கள் அதிகமா நரகத்துல இருக்கிறத பார்த்தே கணவன்மார்களை அவங்க என்ன பண்ணுவாங்க, சபிப்பாங்க. எவ்வளவுதான் அவங்க செஞ்சாலும் அவங்க என்ன சொல்லிடுவாங்க, நீங்க என்னத்த செஞ்சீங்க எனக்கு. அவங்க கேட்கக்கூடிய ஒரு வார்த்தை, என்ன நீங்க எனக்கு செஞ்சுட்டீங்க பெருசா. எல்லா கணவன்மார்களுக்கும் மனைவிமார்கள் இல்ல மாஷா அல்லாஹ் அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர கேட்கக்கூடிய வார்த்தை இதுவாதான் இருக்கு. அப்படி கேட்டோம்னா நமக்கு ஒரு நன்மையும் இருக்காது. என்ன செஞ்சீங்க அப்படிலாம் நம்ம கேட்க கூடாது. அப்போ இந்த உலகத்துல நம்ம செய்யக்கூடிய நன்மைகள் கம்மிதான் அப்படின்றத நம்ம மனசுல பதிய வச்சு இன்ஷா அல்லாஹ் இந்த ரஜபு மாதத்துல அதிகமான அமல்களை கொள்ளையடித்து இன்ஷா அல்லாஹ் நன்மைகள் அமல்களை செஞ்சு நன்மைகளை இன்ஷா அல்லாஹ் நம்ம கொள்ளையடிக்கணும். இன்ஷா அல்லாஹ் ரெடியா இருக்கீங்களா? ரஜபு பிறை 6ல இருக்கும், இன்னும் பிறை நிறைய இருக்கு இல்லையா? 24 இருக்கா? அப்ப 30 பிறைனா 24 இருக்கு, 6 பிறைனா முடிஞ்சிருக்கு. அதனால இன்ஷா அல்லாஹ் மீதி 24 நாள்ல இன்ஷா அல்லாஹ் அதிகமான 15 நாள் நோன்பு வைக்கிறது உங்க கையில தான் இருக்கு, 7 நாள் நோன்பு வைக்கிறது உங்க கையில தான் இருக்கு, ஒரே ஒரு நாள் நோன்பு வைக்கிறது உங்க கையில தான் இருக்கு. நன்மைகளை கொள்ளையடிக்கிறது உங்க கையில தான் இருக்கு. இன்ஷா அல்லாஹ் ரஜபு மாதத்துல நல்ல அமல்களை செஞ்சு ரமலானை நம்ம அடைஞ்சு இன்ஷா அல்லாஹ் அந்த துஆ சொல்லி கொடுத்தாங்களே, நம்ம ஏற்கனவே பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்துறோம். ஓதிங்க ஒரு தடவை. அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான வ பல்லிக்னா ரமலான் ஓதுவாங்க. அந்த ஓதினாதான் நம்மளால மௌத்துன்றது எப்ப வேணா வந்துடும் இன்ஷா அல்லாஹ். அதனால அந்த ஓதிக்கிட்டே இருந்தோம்னு சொன்னா அல்லாஹ் ரமலான்ல போய் விட்டுருவான். ஏன்னா போன வருஷம் ரமலான்ல இருந்தவங்க இந்த வருஷம் இல்ல, இந்த வருஷம் இருக்க போறவங்க அடைய போறவங்கன்னு தெரியல. அதனால நம்ம துஆ செஞ்சுப்போம் இன்ஷா அல்லாஹ். அப்போ இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் தஆலா நம்ம அனைவரையும் அதிகமான அமல்களுக்கு சொந்தக்காரர்களாக மாற்றி பல நன்மைகளை நாம் சொந்தமாக்கி கொள்ளையடித்து இன்ஷா அல்லாஹ் இந்த மறுமையில் ரமலானை அடைந்து இன்னும் பல பாக்கியங்களை பெற்று இம்மையிலும் வெற்றி பெற்று நாளை மறுமையில் உயர்ந்த சொர்க்கத்தில் இந்த சிறிய சொர்க்கத்தில் நம்மை ஒன்று சேர்ந்தது போல் நாளை மறுமையிலும் பெரிய ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் நம் அனைவரையும் அல்லாஹ் தஆலா ஒன்று சேர்ப்பானாக. ஆமீன். இந்த துஆ செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. எப்படி ஆயிடுச்சா? வீட்டுக்கு போலாமா? சரி எந்திரிங்க. பிரேயருக்கு எல்லாம் எப்போது நிற்கிறது மாதிரி எல்லாம் நின்றுங்க பாப்போம். எல்லாம் வரிசையா நின்றுமா?